ஒரு பாம்பு தச்சு வேலைகள் நடக்கும் இடத்துக்குள்ள நுழைஞ்சுச்சான். உள்ளே வைக்கப்பட்டிருந்த பொருட்கள் மீது அது ஊர்ந்து நகர்ந்தப்ப ஒரு ரம்பத்தோடைய கூரிய பற்கள் பட்டு காயம் ஏற்பட்டுச்சா. உடனே பாம்புக்கு எரிச்சலும் கோபமும் ஏற்பட்டு அந்த கூரான ரம்பத்தை கடிச்சுதான். ரம்பத்தின் பற்கள் பட்டு பாம்பின் வாயிலிருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சுதான். பாம்புக்கு எரிச்சலும் கோபமும் தாங்கலையா. உடனே ரம்பத்தை சுற்றி இறுக்கி நொறுக்க ஆரம்பிச்சுதான். இதனால வலி அதிகமாகி ரத்தம் வர வர தன் பலம் முழுவதையும் சேர்த்து வேகமா புரண்டு தனக்கு என்ன நடக்குது, நாம என்ன செய்யறோன்றதை யோசிக்கவோ நிதானிக்கவோ முடியாம கோப வெறியில தொடர்ந்து இறுக்கி கொண்டே இருந்துச்சான். கடைசியில தன்னுடைய உடல் இரண்டாகி விழுந்து இறந்தும் போயிடுச்சான். இதே போலதான் நாம கூட வாழ்க்கையில மற்றவர்கள் கிட்ட தேவையற்ற வார்த்தைகளை வெளிப்படுத்துறோம். கோபத்துல எதையும் யோசிக்காம செயல்படுறோம். இதன் விளைவா தவறுகளை உணராமலே மேலும் மேலும் கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தி கோபத்துல தடுமாறி நிதானத்தை இழந்து பதட்டம், மன அழுத்தம் இதுல சிக்கிக்கிறோம். கடைசியில இதனாலேயே நம்மளுடைய மனமும் உடலும் உறவையும் சேர்த்து ஒட்டுமொத்தமா இழந்து போயிடுறோம். ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், மறக்க கூடாது, நிதானம்.